எப்பா இது கிடையாது. இங்கே சாப்பிட்டு போய் வெளிநாட்டில் போய் வீடியோ காலில் பண்ணுறாரு. முட்டையை அடிச்சுன்னு போயிடுச்சு காக்கா. ஏன் இப்படி பண்ணுற காக்கா? மக்களே, இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் நின்றுட்டுருக்கோம். ஊரில் வந்து பார்த்தா திருவள்ளூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் நாயுடுன்ட்டு ஹோட்டல்ன்ட்டு முடியாமல் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து முன்ன வந்து கேட்டு போனேன். அப்போ வாத்துக்கறி ஆயிடுச்சுன்னாங்க. பட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட்டோட வாத்துக்கறி சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான் வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி நான் வந்திருக்கேன். இது இடம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக போகிற வழியில் எனக்கு தெரியல. லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், ஃபோன் நம்பரையும் ஷேர் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. மதிய நேரத்தில் வந்தால் சிக்கனு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வர இருக்கான். எல்லாமே பட்ஜெட்டுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான், ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி தான். வாத்துக்கறி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு இட்லியோட சூப்பராக சாப்பிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாத்துக்கறியோட ஒரு இட்லி எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணுவோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ப்ளஸ் எப்பா சவராஷ் பார்த்து ஓகே ஓர சீன் போடுவானா, ஓகே கிளம்பலாம் வாங்க போய் ஃபுட்டு எப்படி இருந்ததை பார்ப்போம். வணக்கம் சொல்லுங்கள். என் பேர் ராமன். இது ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. உங்களோட உணவுத்தோட ஸ்பெஷலான ஃபுட்டை பற்றி சொல்லுங்கள். வாத்துக்கறி, வெஜ்ஜி குருமா, இட்லி, தோசை, முட்டை தோசை, பூரி, எல்லாம் சப்பாத்தி எல்லாம். அந்த 3 வேலையா? இல்லை 2 வேலை தான். என்னென்ன? அதுதான் நான்வெஜ் வந்து வாத்துக்கறி, மீன், சிக்கனு இதெல்லாம் போடுவோம். எல்லாமே மதியம் வெஜ்ஜி குருமா, சட்னி, சாம்பார், இட்லி, தோசை எல்லாமே இருக்கும். மத்தியானம் வந்தால் சிக்கனும் மீனும் இருக்கும். மீன் இருக்கும். இது எந்த இடத்துல இருக்குது? இது பிரிட்டிஷா காலேஜ் பக்கம். அரணாயிலுக்கு போகும். இது வந்து லீவ் நாட்களில் இருக்கானே? லீவ் எதுவும் இல்லை, எப்பவுமே இருக்கும். நானாக லீவு போட்டால் தான் உண்டு. வீட்டில் சமைச்சு நானே இது பண்ணுவேன். நானே தான் சமைச்சேன். இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? காலையில் நான் 5 மணிக்கு இங்கே வந்துடுவேன். 5:30க்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகிடும். ஆமாம், 5:30க்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆகிடும். மதியம் எத்தனை மணி இருக்கு? மதியம் 3 மணி நேரம். 3 மணி. ஆமாம். மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? நல்லா, எனக்கு நல்ல மதிப்பு தான், நல்ல பேர் தான். ஒரு நாளைக்கு 10 பேரானா நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் மக்களுக்கு. 9003274406 9585711049. இதுக்கு என்ன வராங்க? வாத்துக்கறிக்கு என்ன வராங்க? ஆமாம், இது கிடையாது. இங்கே சாப்பிட்டு போய் வெளிநாட்டில் போய் வீடியோ காலில் பண்ணுறாரு. ரேட்டு இட்லி வந்து 7 ரூபா, பூரி செட்டு 30 ரூபா, 2 பூரி, முட்டை தோசை 30 ரூபா, சாதா தோசை 5 ரூபா, வடை 7 ரூபா. வாத்துக்கறி கப்பு, அதாவது இந்த கப்பு, இந்த கப்பு நிறைய வைப்பேன். இந்த கப்பு நிறைய வைப்பேன். 70 ரூபா. சிக்கனும் அதே தான். சிக்கன் 50 ரூபா. ஆமாம். ஃபிஷ்ஷு அது ரேட்டுக்கு எடுத்து 20 ரூபா. அவ்வளோதான். 70 ரூபா. அன்லிமிட்டெட். அவசியம் வாங்க. தரமான உணவு இருக்குது, வந்து சாப்பிட்டு போங்க. ஐயா ரொம்ப நாள் ஆச்சு. வாத்துக்கறி வித் இட்லி வாத்துக்கறியோட உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்பா, வீட்டு சுவையில் இந்த ஹைவேஸில் சூப்பராக ஒரு கடையை போட்டாங்க. ஒரு கடையை வந்து ஒதுக்கிட்டு நல்ல ஒரு சூப்பர் வாத்துக்கறி வித் முட்டை தோசை, வாத்துக்கறி வித் முட்டை தோசை ப்ளஸ் இட்லி, மல்லிகைப்பூ இட்லி. சீரியஸாக சொல்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சாம்பார் சட்னி வேறு கொடுப்பாங்க. பட் வாத்துக்கறி இருக்கும்போது இந்த சாம்பார் சட்னி தான் சாப்பிடுமா? பட் இங்கே தான் அதான் சாப்பிடும். இது ஒரு கடை நம்ம மிஸ் பண்ணது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எல்லாமே தீர்ந்துடுச்சு. செம்ம ரஷ்ஷாக இருக்கும். வர ரஷ் வரும், வண்டிகள்லாம் நிற்கும். அந்த மாதிரி நம்ம குயிக்காகவே வந்துட்டோம். கடை ஓப்பனிங் அப்போவே வந்து குயிக்காக வரவாசல் பண்ணுறதுக்கு போதே நம்ம குயிக்காக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு முட்டை தோசையோட போயிடலாம். பாருங்க, முட்டை தோசையோட ஒரு வாய். முட்டை தோசை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் நீட்டு. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அதே தான். சம் எக்ஸஸாக வந்து அந்த தொக்கு போடுறது, இந்த தொக்கு போடுறது, அந்த கான்செப்ட்லாம் இல்லை. வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இட்லியோட புட்டு லைட்டாக தொக்கு இருக்குது.
ஏன்னா சாம்பார் சட்னியெல்லாம் வாங்கம்மா ஃபுல்லாக இந்த தோசையில் அப்படியே ஊறிடுச்சு அந்த கிரேவி. அட்டகாசம் இட்லிக்கு தண்ணி கொட்டிக்கிச்சு. சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லுவேன். தேங்க்யூ சார். ஆம்லேட் வர அதாவது ஒரு வீட்டு சுவையில் நம்ம போகும்போது ஒரு ஹைவேஸில் போகிறோம்ப்பா, ஒரு வீட்டு சுவையில் ஓணும்ப்பா, நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ப்பான்னா நான் ஏன் இதை இதுலேயே ஒன்றுத்திலே போட்டுக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். காக்கா சார் இருக்கார், நம்ம சாம்பார் வாங்க நேரத்தில் இதை அள்ளிட்டு போயிடக்கூடாது தேவைன்ட்டார். சார் சூப்பரான ஒரு வாத்துக்கறி. இந்த வாத்துக்கறி பார்த்தீங்கன்னா 70 rupeesக்கு செம ஒர்த்து. பட் வாத்துக்கறி ருசி அபாரம். சாம்பார் சட்னியும் வாங்கிடலாமா? வாங்கிட்டு வந்தேன். சாம்பார் சட்னி சாம்பார் சட்னியோட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அப்படியே மிங்கில் ஆயிடுச்சு. கார சட்னி அட்டகாசம், சீரியஸாக கார சட்னி அட்டகாசம். இதில் ரெண்டுமே மிங்கிலான சட்னியை பார்த்துருவோமா? சாம்பார் முட்டை தோசைக்கு சாம்பாரான்றதான் நினைக்க தோணுது, வேற வழி இல்லை. சாம்பார் நல்லா இருக்குதுங்க, சாம்பார் சூப்பரு. சட்னி கார சட்னி சூப்பரு. ஆனால் வந்து என்னால் வந்து இந்த தேங்காய் சட்னி வந்து டேஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து இதுவாகிடுச்சு. பட் சூப்பர். வாத்துக்கறி வந்து வறுத்து, சரியான வறுத்து. இட்லிக்கு சாம்பார் தான் சூப்பராக இருக்கும் வித் வாத்துக்கறி தொக்கு. 70 rupeesக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டு. அதுவும் மத்தியான நேரத்தில் வந்த அல்டிமேட்டு. ஆஹா ஓஹோ. வித் ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு தராங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா 50 rupeesக்கு தராங்க. வாத்துக்கறி மட்டும் 70 rupees. ஏன்னா விற்கிற விலை அது. பட் அது கொடுக்குற குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, வேற லெவல். செம்ம குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி தராங்க. காக்கா பண்ணுற வேலைலாம் பார்த்தீங்களா, கேமரா மேலேயே காக்கா போய் வச்சுருக்கு. சாப்பிடும்போது சொல்லக்கூடாதான், வேற என்ன பண்ணுறது, ஏன்னா தெரித்து விட்டல இப்போ வராதிங்கன்னு அந்த காண்டு. ரியலி பெஸ்ட்டான ஃபுட்டு, ஹோம்லி ஃபுட்டு. ஆன் தி வேல திருவள்ளூர் போகிற வழியில் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஹோம்லி ஃபுட்டாக கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. சூப்பரான ஒரு கடை. வாத்துக்கறியை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் வந்துட்டோம்ப்பா, இன்னும் ஃபிஷ்ஷு சிக்கனையும் மிஸ் பண்ணாதீங்க. பட்ஜெட்டில் கிடைக்குதுங்க. தொக்கு, சாம்பார், பத்தாக்குறைக்கு சட்னிங்க எல்லாம் வந்து சேர்ந்து முட்டை தோசையை வந்து அப்படியே ஊறிடுச்சு. இது ஒரு வாய் பார்த்துலாமா? ஆஹா, புது ரெசிபியாக வருது, நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உணவகம் உங்களை ஏமாத்தாது. பட்ஜெட்டில் சூப்பராக சாப்பிட்லாம். வந்தீங்கன்னா 2-3 வாத்துக்கறி கூட அடிக்கலாம். ஏன்னா வாத்துக்கறி வந்து வீட்டில் செய்கிறது வந்து ஒரு பக்கம் வராதுல்ல, ரொம்ப நீச்ச வாடை அடிக்கும். பட் இங்கே நீச்ச வாடையே இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ கேமரா ஃபுல்லாக ஆகி போய் வச்சிருக்கு, காண்டாயிடுச்சு. அட்லாஸ்ட்டு முட்டையை அடிச்சுன்னு போயிடுச்சு காக்கா. ஏன் இப்படி பண்ணுற காக்கா? இப்படி டேர்ன் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே, நாய்க்கு வச்சுட்டு வரத்துக்குள்ளேயே அடிச்சிட்டாரு அவர். இப்போ வாயில் கவிட்டு இருக்குது பார்த்தீங்களா, முட்டை காலி. என்ன அக்கிரமா பண்ணுது காக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் முட்டை தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரிக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. மத்தியான நேரத்தில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் ஃபுட்டு, ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டை, ஒரு ஹோம்லி ஃபுட்டை வந்து ருசிச்ச ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட்ரையான பிளேஸ் ஸ்ரீ சாய் நாயுடு கடை. வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாத்துக்கறி இன்ட்ரெஸ்ட்டு, சிக்கன் ஒரு பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஒரு சூப்பரான கடை. ஓகேவா? பாய் நண்பா.